இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. ஆதிசங்கரர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். 10வது பதிவாக இன்று அவருடைய அத்வைத்த கொள்கையை பற்றி சிந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு சில வகையான அருகதைகள் வேண்டும். இந்த அத்வைத்த கொள்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை அது பிரகாரம் வாழணும், தெரிஞ்சின்றதுக்கப்புறம் அது பிரகாரம் வாழணும் அப்படின்னா நமக்கு சில அருகதைகள் தேவைப்படுறது. அதைத்தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்னு சொல்கிறான். நான் ஏற்கனவே என்னோடய யூடியூப்பில் அதை பற்றி ஒரு ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக ஆதிசங்கரரே விவேக சூடாமணியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நமக்கு பொறுமை ஒரு ஆபரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் வருது. அப்பிரதீகார பூர்வகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன விரிவாக்கம் அப்படின்னா, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டங்களை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூட கூடாது. அந்த கஷ்டத்தை மாற்றவும் ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருது இதோட அர்த்தம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான வாக்கியங்களை விரிவாக சொல்கிறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் இதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதை தவிர வைராக்கியம், விவேகம், அதுக்கப்புறம் மனசு கட்டுப்பாடு, இந்திரியங்கள் கட்டுப்பாடு, இதை பற்றிலாம் நிறையா பேசியிருக்கார். இதெல்லாம் சாதன சதுஷ்டயம்னு ஒரு பெரிய குரூப், ஒரு நிறையா அதுக்குள்ளே நிறையா நியம நிஷ்டைகள்லாம் நமக்கு தேவைப்படுறது. அந்த அத்வைத்த சித்தாந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி ஒரு மாரத்தானுக்கு ஓடும்போது நிறையா பயிற்சிகள் எடுத்துக்கணும், நிறையா ஓடணும், அப்புறம் சாப்பாடு விஷயத்தில் சில விதமான நியம நிஷ்டைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டா கூட அதுக்கு கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், அதுக்கப்புறம் காலி வயரோடு இருக்கணும். அப்போ அதே மாதிரி யோகா பண்ணுறதுனா கூட, எந்த ஒரு பயிற்சிக்கு நம்ம போகணுன்னா கூட, எந்த ஒரு வித்தையை நம்ம கற்றுக்கணுன்னா கூட அதுக்கு தேவையாக சில சட்டத்திட்டங்கள்னு சொல்லலாம். அதை நியமனிஷ்டைன்னு சொல்லலாம், அனுஷ்டானம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அத்வைத்த கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நம்ம சர்க்கரை வியாதி வந்துடுது, நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதனால் வந்துடுறது. பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போனோன்னா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு டயட் ஷீட்னு ஒன்று கடைசியில் கொடுப்பாள். அந்த டயட் ஷீட்டை நம்மள எத்தனை பேர் பார்ப்போன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா இந்த டயட் ஷீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட கவுன்சிலர்னு ஒருத்தர் நம்மளோட லைஃப் ஸ்டைலை பற்றி எப்படிலாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அட்வைசஸும் நமக்கு கொடுப்பா. அந்த டயட் ஷீட்டை நம்ம அங்கேயே விட்டுடுவோம். லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறத நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே அதையும் நம்ம மறந்து போயிட்டு திருப்பி அதே ப்ராப்ளத்தோடு நம்ம இருப்போம். அதே மாதிரி தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த துக்கமயமான மாயினால் வெறும் தோற்றத்தோடு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வாழ்க்கை ஒரு வியாதி. இந்த சம்சாரங்கிறது ஒரு வியாதி. அதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு தேடி அந்த மருந்து அத்வைத்த வேதாந்தம் அப்படிங்கிற ரூபத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த அத்வைத்த வேதாந்தம் மருந்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியானபடி குருமார்களை தேடி சாஸ்திரத்தை படித்து குருமார்கள் மூலம் படித்து அது மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா
இந்த வியாதிக்கு வந்து மருந்து கிடைக்கும். ஆனால் அதை உட்கொள்கிறதுக்கு, இந்த வியாதிக்கு எப்படி இந்த மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி வேறு வியாதிகளுக்கு நம்ம வந்து வேறு சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணுமோ அதே மாதிரி சில மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் இந்த அத்வைத்த கொள்கை கூட நமக்கு வேலை பண்ணும். இதை இப்போ சொல்லிவிட்டு அந்த ஆதிசங்கரன் அத்வைத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து அத்வைத்தம் அப்படின்னா இரண்டற்ற நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரித்து பார்க்காமல் இரண்டும் ஒன்றே என்று இந்த அத்வைத்த வேதாந்தம் விளக்குகிறது. இந்த உண்மையை உணர்வதே மோட்சத்திற்கு வழி. அதுதான் வந்து சங்கரர் போதித்தார், ஆதிசங்கரர் அவர்கள் போதித்தார்கள். உலகம் என்பது வெறும் தோற்றம்தான், உண்மையில் அது இல்லை. அதுக்கப்புறம் இந்த அத்வைத்த வேதாந்தங்கிறது எதுக்கு படிக்கணும்? இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து 4 நோக்கங்கள் இருக்குது. அதாவது நோக்கம்னு சொல்கிறதா, கோல்னு சொல்லிக்கலாம். இப்போ தர்ம அர்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தம்னு சொல்லுவாத. முக்காவாசி பேருக்கு வந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அவ்வளோ வரைக்கும் தான் வாழ்க்கை. நிறையா சம்பாதிக்கணும், நல்லபடியாக வாழணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையோட இன்பத்தை அனுபவிக்கணும், அவ்வளோதான். நம்ம மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கே நிறையா வருஷம் ஆகிடும். அதுக்கு சில புண்ணிய கர்மாக்கள், பூஜைகள், பக்தி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த அத்வைத்த வேதாந்தம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய வரும். அதாவது ஒரு பக்கம் வியாதி இருக்குது, ஒரு பக்கம் மருந்து இருக்குது. ஆனால் இந்த வியாதி இருக்கிறவளுக்கு இந்த இடத்துல மருந்து கிடைக்கிறதுன்னு கூட தெரியாது. அதனால் இந்த வியாதிக்கும் அந்த டாக்டர்கிட்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காங்கிறது தெரிய வரணும். அதுதான் இந்த அத்வைத்த வேதாந்தங்கிறது. அத்வைத்த வேதாந்தம் படிக்கிறதுனால தான் நமக்கு வந்து மோட்சம்னா என்னன்னு தெரிய வரும். மோட்சம்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, மோட்சம் எதுக்காக அடையணும் அப்படின்னா, பிறப்பு இறப்பு அதுலேருந்து விடுதலை அப்படிங்கிறது தான் மோட்சம். நான் யார் அப்படிங்கிற சுய விசாரணை நம்ம எவ்வளோ பேர் பண்ணுறோம். நான் யார்னு சுய விசாரணை பண்ணும்போது தான் நம்மளோட உண்மையான அடையாளம் நம்ம ஆத்மா. அப்புறம் நம்ம வந்து பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஆத்மா வந்து பிரம்மத்திலிருந்து வேறுபட்டது அல்ல அப்படிங்கிற அறிவு எல்லாமே இந்த அத்வைத்த வேதாந்தத்துக்கிட்ட வந்தால் தான் தெரிய வரும். அதனால் முக்தி மோட்சம் அது வந்து நம்ம இப்போ உயிரோடு இந்த உடலில் இருக்கும்போதே நமக்கு வந்து அதுக்கு ஒரு வழி அத்வைத்த வேதாந்தம் நமக்கு காமிக்கிறது. அதை வந்து ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதலின் மூலம் இந்த மோட்ச சாஸ்திரம்னு சொல்லப்படக்கூடிய உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இந்த மாதிரி நூல்களை படித்து தியானம் இதெல்லாம் மேற்கொண்டு மோட்சத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த பதிவை நான் வந்து இங்கே நிறைவு பண்ணுறேன். மோட்சங்கிற வார்த்தையும் முக்திங்கிற வார்த்தையும் இந்த ஜென்மத்தில் இந்த உடல்லையே நமக்கு அது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு முடிவோட நம்ம இந்த அத்வைத்த வேதாந்தத்தை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுண்டு அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆசையோட ஒரு வேண்டுகோளோட இந்த பதிவை நான் வந்து இங்கே நிறைவு செய்கிறேன். ஆதிசங்கரரே வந்து சிவானந்த லஹரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நான் வந்து விடை பெறுகிறேன். நான் வந்து அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் ஒரு பறவையாக வந்தாலும் சரி, குரங்காக வந்தாலும் சரி, ஒரு கொசுவாக வந்தாலும், ஒரு புழுவாக வந்தாலும், பகவானின் திருப்பாதத்தில் என்னோடய வாழ்க்கையை நான் வாழணும். திருப்பாதத்தை மனசில் வச்சுண்டு என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து
பகவான்கிட்ட என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுட்டு வாழணும். எந்த பாடி நான் எடுத்தாலும் உன்னுடைய திருப்பாதங்களை நான் மறக்கக்கூடாது அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிற மாதிரி ஆதிசங்கரர் வேண்டிக்கிறார். இப்போ ஆதிசங்கரரே அந்த மாதிரி வேண்டின்னு இருக்கும்போது நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட எனக்கு சொல்கிறதுக்கு கூட வார்த்தை இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஜென்மம் நமக்கு எல்லாருக்கும் கிடச்சி இந்த அத்வைத்த வேதாந்தம்னு தெரிஞ்சுண்டு நம்ம பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை முடிக்கிறேன்.